பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யோபு 19வது அதிகாரம் 25வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்பதாக. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மை ரெடீமர் லீவ்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். யோபு உபத்திரவங்கள் பாடுகள் நடுவில் விசுவாசத்தை காத்து கொண்ட தேவ மனுஷன். சகலமும் நன்றாய் நடக்கும்போது விசுவாச ஜீவியம் செய்வது எளிது. ஆனால் கடினமான சூழ்நிலைகளில் கர்த்தருக்குள் வாழ்வது கடினம். யோபு ஒரே நாளில் தன் ஆஸ்திகளை இழந்தான். அன்பான பிள்ளைகள் அத்தனை பேரையும் இழந்தான். அதோடு உச்சந்தலை துவங்கி உள்ளங்கால் மட்டும் வியாதியினால் பாதிக்கப்பட்டான். இந்த சூழ்நிலையிலும் இயேசுவை அவனுடைய கண்கள் கண்டது. அவருக்கு மீட்பர் என்ற பெயரையும் அவன் போட்டான். யோபு ஆபிரகாமின் நாட்களில் பிரமாணங்கள் கொடுக்கப்படுவதற்கு முன்பு வாழ்ந்தவன் என்று கருதப்படுகிறது. இயேசுவுக்கு முன்பு சுமார் 2000 வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்திருக்கக்கூடும். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்று உறுதியான நம்பிக்கை உடையவனாக காணப்பட்டான். பாடுகளுக்கு பின்பு பரமனை காண்பேன் என்ற விசுவாசம் அவனுக்குள் இருந்தது. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும் அறிக்கையிட்டான். ஆகையால் பாடுகள் மத்தியிலும் தன்னை பூரணமாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவை உயிரோடு இருக்கிறவராக பாருங்கள். அவர் அறியாதபடி ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் சம்பவிப்பதில்லை. ஒருவேளை நீங்கள் பாடுகள் வேதனைகள் வழியாக கடந்து செல்லலாம். அன்பானவர்களை இழந்திருக்கக்கூடும். ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை இழந்திருக்கலாம். வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்களாய் கூட காணப்படலாம். உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம். உங்கள் எல்லா நிலைமைகளிலும் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று வாக்களித்த ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தது உண்மை. ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் இனி மரிப்பதில்லை. அவர் பிதாவின் வலது பாரசத்திலிருந்து உங்களுக்காக பரிந்து பேசுகிறவராக காணப்படுகிறார். அவர் உயிரோடு இருப்பதனால் உங்கள் காரியங்களை அவர் பார்த்து கொள்ளுவார். மார்ட்டின் லூதர் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு நபர். ஆனால் அவர் மனச்சோர்வினால் அவ்வப்போது கஷ்டப்படுகிறவராகவும் காணப்பட்டார். ஒரு முறை அதிக மனச்சோர்வோடு காணப்பட்ட வேளையில் அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் கருப்பு நிற ஆடைகளை அணிந்து வீட்டில் காணப்பட்டார்களாம். அந்த வேளையில் மார்ட்டின் லூதர், யார் இறந்து போனார்கள், எல்லாரும் கருப்பு நிற ஆடைகளை அணிந்திருக்கிறீர்களே என்ற வேளையில் அவர் மனைவி சொன்னார்களாம், இயேசு இறந்து போனார் என்பதாக. ஒருவேளை உயிரோடு இருக்கிற ஆண்டவரை நம்புகிறவராக நீர் இருந்தால் இப்படி மனம் சோர்ந்து போன நிலையில் இருப்பதில்லை என்றார்களாம். அப்போது மார்ட்டின் லூதர் தன் மனைவியை பார்த்து, நீ குணசாலி, என் செய்கைகள் இயேசு மரித்து போனவரைப் போல காணப்பட்டது, இனி நான் அப்படி இருப்பதில்லை என்று சொன்னாராம். யோபு இயேசுவை மரித்தோராய் அல்ல உயிரோடு இருக்கிறவராய் கண்டதினால் கர்த்தர் எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக அவனுக்கு திரும்ப கொடுத்தார். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். திரளான செல்வங்களை கொடுத்தார். அழகான பிள்ளைகளை கொடுத்தார். நண்பர்கள் உறவினர்கள் திரும்ப அவனிடத்தில் வந்தார்கள். நெடுநாள் உயிரோடு இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். அதுபோல நீங்களும் இயேசுவை உயிரோடு இருக்கிறவராக உங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் காண்பீர்கள் என்றால் உங்கள் நிலைமைகள் மாறும். இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். அவர் சகலவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிப்பார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எங்கள் மீட்பர் நீர் உயிரோடு இருக்கிறீர். அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். நீர் உயிரோடு இருப்பதனால் உம்முடைய பிள்ளைகளுக்கு சிறப்பான எதிர்காலம் உண்டு. உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீர். வியாதிகள், கஷ்டங்கள், பாடுகளிலிருந்து விடுவிப்பீர் என்ற ஒரு நம்பிக்கையை உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாய்
எங்களுக்காய் உருவாக்குனீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை உயிரோடு இருக்கிறவராய் காணட்டும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே.